சொல்லுங்க. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குல்ல? ஐயோ சாரிங்க, அட்டெண்ட் பண்ண முடியாது. டைமே இல்லைங்க. ஐயோ நாளைக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி ஆகணுமே, டைமே இல்லையே. பதட்டத்துல வேற ஏபிசிடி எல்லாம் நாலு நாளா தெரியுது. இந்த என்டர் எங்க? அம்மா, உனக்கு என்னடா? அம்மா, இந்த ஹோம்வொர்க் நீங்க எனக்கு சொல்லி தரேன்னீங்களே, இன்னும் நீங்க சொல்லி தர்ற டைம் இல்லைன்னா சொல்லி இருக்கலாம்ல. டைம் இல்லைன்னு சொல்றதுக்கு கூட டைம் இல்லைங்க. Greetings to everyone. எனக்கு இருக்கிற வேலைக்கு 24 hours பத்தவே இல்லை. நான் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சாலும் வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி என்னுடைய ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணி என்னால கம்ப்ளீட் பண்ணவே முடியல. நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை நம்ம கரெக்டா பண்ணிட்டே இருப்போம். ஆனா எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இம்மிடியட்டா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எனக்கு டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருந்து நீங்க வெளியில வரணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ. இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்களுடைய டைமை நீங்க அழகா எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம், ஸோ உங்களுடைய 24 hours எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா கத்துக்குவீங்க. ஸோ now let's move on to the video. So today's life skill is time management. Friends, முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு அழகான ஒரு டெஃபினிஷன் இருக்கு. இட் இஸ் எபிலிட்டி டு effectively plan and organize the time to do productive things அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய 24 hours நம்மளுடைய டைமை நம்ம கரெக்டா பிளான் பண்ணி வேலை செய்யணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். எதுக்குங்க நம்ம டைமை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும்? இந்த 24 hours நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணணும்? ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், we are living in a highly competitive world. இங்க படிச்சவங்களை விட ஸ்கில்ஃபுல் பர்சன்ஸ்க்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ நம்மளுடைய படிப்பையும் தாண்டி நம்ம அன்றாட கெரியரையும் தாண்டி நம்ம வந்து ஒரு சில ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய 24 hours அழகா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ நம்மளுடைய 24 hours கரெக்டா பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். டிப்ஸ் நம்பர் 1, give first priority to the most urgent and important work. அதாவது உங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல எந்த வேலையெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ எந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணுமோ அந்த வேலைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அதிக நேரம் அதுக்கு ஒதுக்கி அந்த வேலையை வந்து நம்ம சீக்கிரமா முடிக்கணும். எக்ஸாம்பிள், நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா உங்களுடைய ஸ்டடீஸ்க்கும் உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கும் நீங்க அதிகமான நேரத்தை வந்து செலவு பண்ணணும். இல்ல நீங்க ஜாபுக்கு போறவங்களா இருந்தா உங்களுடைய ஜாப் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒர்க்கை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நம்ம அதிகமான நேரத்தை செலவிடணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நானுமே பாக்குறேன். ஸோ என்னுடைய கலீக்ஸ் அவங்கலாம் வந்து எந்த ஒர்க்கை நம்ம சீக்கிரமா முடிக்கணும், ஏன்னா ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா 10 வேலை கொடுக்கதான் செய்வாங்க. ஸோ அதனால அதுல எந்த ஒர்க்குக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கெரியரிலும் சரி இல்ல நீங்க வீட்டுல ஹோம் மேக்கர்ஸா இருந்தாலும் சரி அதை கரெக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதிக நேரத்தை வந்து அதுக்கு செலவிடணும். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக் அ டு டூ லிஸ்ட். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன ஒர்க் எல்லாம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு டு டூ லிஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே குறிப்பிட்ட டைம்குள்ள முடிச்சுட்டு ஈவினிங் ரிலாக்ஸ்டா தூங்க முடியும். அடுத்த டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் 20-80 ரூல். அதாவது 20% ஒர்க் 80% ரிசல்ட். இந்த 20% ஒர்க் அப்படின்றது வந்து நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ ப்ரிப்பரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம யூடியூப் கிரியேட்டர்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து நம்ம ஒரு 1 hour ஒரு வீடியோ நம்ம மேக் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு 20 minutes ½ an hour உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வீடியோவை எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ ஒரு 20 minutes ஒரு ப்ரீ பிளானிங் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பின்னாடி 80% வேலை வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாயிடும், நம்ம ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு ஒர்க்குமே பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகுங்க. ஸோ ப்ரிப்பேர் இல்லாம எந்த ஒர்க்குமே பண்ணனா நமக்கு கொஞ்சம் டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால டூ ஃபாலோ 20-80 ரூல். ஓகே, ஸோ அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ். நம்ம இப்படி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லணும். அதாவது நீங்க ஆபீஸ்ல இப்பதான் ஃப்ரெஷரா இருக்கீங்க, பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நம்ம அழகா நம்மளுடைய டைம் டேபிள் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம்.
அப்ப நடுவுல யாராவது வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் கேட்பாங்க, ஒரு ரெக்வெஸ்ட் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு உங்களுடைய ஒர்க்கையும் உங்களால டைம்க்கு கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணலாம். கண்டிப்பா யாரு ஹெல்ப் கேட்டாலும் நம்மளால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம செஞ்சுதான் ஆகணும். பட் ஆனா நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகாத மாதிரி பாத்துக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஃப்ரெஷரா இருக்கும் போது உங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகுற வரைக்கும் நீங்க அந்த மாதிரி உங்களுடைய பிளானிங்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த ஒரு வேலை வந்தாலும் ஃபர்ஸ்ட் லேர்ன் டு சே நோ, பட் இன் அ வெரி பொலைட் வே. அவங்க கிட்ட ரொம்ப பொலைட்டா, இல்லைங்க நான் இப்பதான் கத்துட்டு இருக்கேன், நான் கண்டிப்பா முடிச்சுட்டு மேபி டைம் இருந்தா உங்களுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க ரொம்ப பொலைட்டா வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுடைய பிளானிங்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியணும் அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அதை போஸ்ட்போன் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகாது, சேவ் ஆகும். நான் கடைசியா சொல்ல போற டிப்ஸ் தாங்க ரொம்பவே முக்கியம். ஆக்சுவலா நம்மளுடைய டைம் கரெக்டா பிளானிங்ல போகணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே காலையில முடிஞ்ச அளவுக்கு 4:30 to 5 o'clock நம்ம எந்திரிக்கணும். ஓகே, ஸோ த மோர் ஏர்லி வி வேக் அப் த மோர் ஆக்டிவ் வில் பி. அதாவது நம்ம எந்த அளவுக்கு காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறோமோ அந்த நாளே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் தாங்க. நம்ம காலையில சீக்கிரமா எந்திரிச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய வேலைகள் செய்யக்கூடிய டைம் நமக்கு இருக்கும். இப்ப நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சு உங்களுடைய டேயை பிளான் பண்ணி வேலை செய்யறதுக்கும் 8 மணிக்கு எந்திரிச்சு அவசர அவசரமா நீங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போறது, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அந்த மாதிரி பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம லேட்டா எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாளே நமக்கு ரொம்பவே வந்து டென்ஷனா இருக்கும். நிறைய விஷயங்கள் மறந்துடுவோம். நிறைய வந்து நம்ம வந்து சரியா செய்யாம போடுவோம். ஸோ அதனால வந்து கெட்டிங் அப் ஏர்லி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க வந்து ரொனால்டோ அழகா வந்து அவரோட இன்டர்வியூல அழகா வந்து ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு ரொம்பவே அது பிடிச்சது. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சாம்பியன்ஸ் ஆர் மேட் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இது ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல மட்டும் கிடையாதுங்க. த ரியல் சாம்பியன்ஸ் ஆர் மேட் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதனால நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம அப்துல் கலாம் சார், அதுக்கப்புறமா ஈவன் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சார், அதுக்கப்புறமா நிறைய ஃபிலிம் ஆக்டர், நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய நாளை வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்க்கு முன்னாடி அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால தான் எவ்வளோ பிஸி ஷெடியூலா இருந்தாலும் அவங்களால ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் 24 மணி நேரம் நம்ம கையில நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதை கரெக்டா பிளான் பண்ணோம்னா நம்மளுடைய ஸ்டார்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது கண்டிப்பா சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் டைம் ஒதுக்கியே ஆகணுங்க. எனக்கு சாப்பிட டைம் இல்லை, எனக்கு தூங்க கூட டைம் இல்லை அப்படின்றது நம்ம சொல்லவே கூடாது. வை? பிகாஸ் இது ரெண்டுமே நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பிசிக்கல் ஹெல்த்தை நம்ம ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னாலே மீதி எல்லாமே வந்து நமக்கு வேஸ்ட். இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஜாபுக்கு போறவங்களாகட்டும், ஏன் வீட்டில் இருக்கிறவங்களாவே இருந்தாலுமே எனக்கு 99.9% எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிடுறாங்க. காரணம் the only reason is I don't have time. ஸோ அதே மாதிரி காலையிலும் சரி மத்தியானம் நைட்டு நம்மளுடைய சாப்பாடை எந்த காரணத்து கொண்டும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ ரெண்டாவது நம்ம தூக்கம் கண்டிப்பா வந்து நம்ம 6 to 7 hours வந்து நைட்டு நல்லாவே தூங்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு கரெக்டா டேயை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, ரிலாக்ஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டைம் இருக்கும். ஸோ அட் எனி காஸ்ட் don't ever skip your food and skip your sleep. It's very very essential for physical health and mental growth. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இவ்வளோ நேரம் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பட் இந்த டிப்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட முடியாதுங்க. ஏன் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. ஸோ now let's see what are the don'ts in time management. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட். அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடவே கூடாது. இது அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்க்கு இன்னும் 10 நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி இன்னும் 10 நாள் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸாம்க்கு முதல் நாள் நைட்டு வரைக்கும் படிக்க மாட்டாங்க. அந்த ஹோல் நைட்டு உட்காந்து சாப்பிடாம தூங்காம உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இட் இஸ் வெரி வெரி யூஸ்லெஸ் ஹேபிட் வேர் யூ வில் நாட் டெவலப் எனி ஸ்கில் இன் யோர் லைஃப். ஸோ 10 நாள் டைம் இருந்தாலும் இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா அது ப்ரேயரா பண்றதுக்கு பாருங்க. அதாவது அது முன்கூட்டியே வந்து நம்ம முடிக்கிறதுக்கு பார்க்கணுமே தவிர
ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றது நம்ம பண்ணவே கூடாது. பிகாஸ் டுமாரோ நெவர் கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல அழகான ஒரு சேயிங் இருக்கு. நீங்க ஜாபுக்கு போறவங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டெட்லைன் வரைக்குமே அந்த ஒர்க்கை வந்து டிராக் பண்ணிட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒரு டைம் அழகா பிளான் பண்ணி இப்பவே நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்குங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதனால நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாதது டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட், தள்ளி போடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் மல்டி டாஸ்க் டூ மச். எங்க ஏரியால வந்து ஒரு டெய்லர் இருக்காங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ காசு கொடுத்து எங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் பட் அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்ல தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம இன்பிட்வீன் போய் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம ட்ரெஸ் வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் அழகான ஒரு டைம் ஷெடியூலோட அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. பட் அதே மாதிரி அவங்க ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா இருக்கும். ஸோ அதனால மல்டி டாஸ்க் எடுத்துக்காதீங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 1 by 1 வந்து கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா அது வந்து இட் வில் பி குட். இப்போ ஒரு சில ப்ரொஃபஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க நமக்கு வாய்ப்பு மிஸ் ஆயிடுமோ அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, அது ஒவ்வொருத்தருடைய ஸ்கில்ல பொறுத்தது. உங்களால மல்டி டாஸ்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்ற டைம்ல நோ ப்ராப்ளம். இல்ல நீங்க இப்பதான் ஸ்டார்டிங்ல இருக்கீங்க அப்படின்ற டைம்ல மல்டி டாஸ்க் எடுத்து போட்டுட்டு எந்த ஒர்க்கையுமே வந்து ஒழுங்கா முடிக்காம இருக்கக்கூடாது. ஸோ நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது நிறைய மல்டி டாஸ்க் வந்து எடுக்காதீங்க. உங்களோட சக்திக்கு மீறி இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எடுத்துக்காதீங்க. 1 or 2 ஜாப்ஸ் இருந்தாலும் 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் அதை ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ரொம்ப சூப்பர்வா நீங்க பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தென் யூ கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது வந்து பிளான் இல்லாம, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன், பிளான் இல்லாம ஒரு டேவை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நானுமே வந்து ஜாப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்கு, இன்னைக்கு என்னென்ன கிளாஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த அவர் இருக்கு, எந்தெந்த அவர் ஃப்ரீ ஹார்ஸ் இருக்கு, ஃப்ரீ ஹார்ஸ்ல என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா பிளானிங்ல தான் போவோம். பட் ஆனா அதுக்கு நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்பிட்வீன் நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் அன்னைக்கு ஈவினிங் இதை நம்ம வெளியில வரதுக்குள்ள இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க போகணுன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கும் கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம கரெக்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத வந்து கரெக்டா ப்ரையார் பண்ணி ஒரு பிளானிங்கோட ஒரு டைம் டேபிளோட வந்து நம்ம ஒர்க் பண்ண கத்துக்கணும். ஸோ அந்த பிளானிங் அண்ட் டைம் டேபிள் இருக்கிற பட்சத்துல நமக்கு எந்த ஒர்க்குமே மிஸ் ஆகாது. திருப்பியும் நான் சொல்ற மாதிரி மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இதுல ஒரு சில இந்த பிளானிங் சொன்னேன் இல்லையா, அது மேபி நானுமே என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா. பட் ஒரு சில டைம்ல 1-2 மிஸ் ஆயிடும். பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபுல் ஃபிளெஜ்லி கம்ப்ளீட் ஆல் மை ஒர்க் வித்தின் தி allotted டைம். ஸோ அதனால நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது கண்டிப்பா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் ஸ்கில்லோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா like and then subscribe. So see you in another life skill video. Until then, it's bye from me.